ஷர்மிளா வணக்கம். நடிகர் ராகவா லாரன்ஸ் நாளை தினம் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை ஒன்றை வெளியிடப் போகின்றேன் என்று அவர் தெரிவித்திருந்தார். அதாவது அரசியல் சார்ந்த அந்த அறிவிப்பு இருக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் ராகவா லாரன்ஸ் போட்டியிட போகிறாரா, தாவேகா சார்பாக போட்டியிட போகிறாரா என்ற செய்தி சமீப நாட்களாகவே சமூக வலைதளங்களில் வைரலாகி பேச்சு பொருளாக மாறி வருகின்றது. அதையொட்டி அவருடைய முடிவு என்ன என்று தொடர்ந்து அவரிடம் பல பேர் தொடர்பு கொண்டு கேட்பதாகும். அதனால் அது குறித்து முழுமையான விளக்கத்தை நாளைய தினம் நான் அறிவிக்கப் போகின்றேன் என்று அவர் தெரிவித்திருந்தார். அது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆனால் இந்நிலையில் திடீரென்று அந்த முடிவு அறிவிப்பதை ஒரு நாள் அவர் தள்ளி வைத்திருக்கிறார். இதில் மிக முக்கியமாக தமிழகத்தில் விரைவில் நடைபெறக்கூடிய 5 தொகுதிகளுக்கான சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியும் ஒன்று. அந்த திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் தற்போதைய முதலமைச்சர் விஜய் போட்டியிட்டு வெற்றி பெற்று ஒரு தொகுதியில் மட்டுமே தொடர வேண்டும் என்ற அடிப்படையில் அதை ராஜினாமா செய்தார். இதையடுத்து அவர் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து இந்த தொகுதிக்கு விரைவில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு அதற்கான பணிகள் தீவிரம் அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்தகைய பரபரப்பான அரசியல் களத்தில் இந்த தொகுதியை கைப்பற்ற போவது யார் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதே சமயம் தாவேகா சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் தேர்வு செய்ய 3 பேர் கொண்ட பட்டியல் முதலமைச்சர் விஜயிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதில் திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் களம் தற்போது தமிழக அரசியலில் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில்தான் நடிகர் ராகவா லாரன்ஸ் இந்த தொகுதியில் போட்டியிடப் போவதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளுக்கு விளக்கம் அளிக்கும் வகையில்தான் நாளைய தினம் மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிடப் போவதாக ஏற்கனவே தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் அவர் பதிவிட்டிருந்தார். இது தொடர்பாக ஏற்கனவே அவர் பதிவிட்டிருந்த அந்த பதிவில், அனைவருக்கும் வணக்கம், நான் திருச்சி கிழக்கு தேர்தலில் போட்டியிட போவதாக குறித்த செய்திகள் பல்வேறு ஊடகங்களில் பரவி வருகின்றது. இதற்கு விளக்கம் கேட்டு எனது ஊடக நண்பர்கள் அனைவரும் தொலைபேசி வாயிலாகவும் நேரில் சந்தித்தும் என்னை அணுகி வருகிறார்கள். இந்த வதந்திகள், இந்த செய்திகள் நான் விளக்கம் அளிக்க வேண்டிய அளவிற்கு அதிகரித்துள்ளதால் இது குறித்து உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் என தெரிவித்திருந்தார். தற்போது என்னுடைய படப்பிடிப்பில் நான் பிஸியாக இருப்பதால் என்னுடைய படப்பிடிப்பு முடிந்து 11ஆம் தேதி அன்று அது தொடர்பான முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிடப் போகின்றேன். காலை 9:30 மணிக்கு வெளியிடப் போகின்றேன் என்று தெரிவித்திருந்தார். மாற்றம் சேவையை கடவுள் என குறிப்பிட்டிருந்தார். அதன் மூலமாக அவர் தாவேகாவில் இணைந்து திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடப் போகிறாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் தான் அவர் முடிவு என்ன என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்போது மீண்டும் அவர் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதில் வியாழக்கிழமை, அதாவது நாளைய தினம் 9:30 மணிக்கு காலை என்னுடைய வாழ்க்கை குறித்த ஒரு முக்கிய முடிவை அறிவிப்பதாக நான் தெரிவித்திருந்தேன். தற்போது இயக்குனர் பாரதி ராஜா அவருடைய மறைவால் திரையுலகமே துயரத்தில் ஆழ்ந்துள்ளது. இந்த இழப்பு அவருடைய குடும்பத்தில் ஒருவரை இழந்து போன்ற ஒரு தனிப்பட்ட துயரமாக எனக்கு தோன்றுகிறது என்றும், பாரதி ராஜா மீது சினிமா துறைக்கு அவர் ஆற்றியுள்ள மகத்தான பங்களிப்பு மீதும் கொண்டுள்ள மரியாதையின் காரணமாக எனது அறிவிப்பை ஒத்திவைக்க முடிவு செய்துள்ளேன் என்றும், அதாவது நாளை அறிவிக்க போவதாக தெரிவித்திருந்ததை ஒரு நாள் ஒத்திவைத்து 12ஆம் தேதி என்று, அதாவது வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு அந்த அறிவிப்பை வெளியிடுவேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். வெள்ளிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு அவர் அந்த அறிவிப்பில் என்ன சொல்ல போகிறார் என்ற எதிர்பார்ப்பு. ஒன்று, அவர் தற்போதைய முதலமைச்சர் விஜயுடன் இணைந்து தாவேகாவில் சேர்ந்து தாவேகா சார்பாக திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட போகிறாரா, அல்லது முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாஜக விலகி இருக்கக்கூடிய நிலையில் தனி கட்சி அவர் தொடங்கி இருக்கிறார். தற்போது இயக்கமாக அவர் நடத்தி வருகிறார். பிறகு கட்சியாக மாற்றி உள்ளாட்சி தேர்தலிலேயே போட்டியிட போகின்றேன் என்று தெரிவித்திருக்கிறார். அதன் மூலமாக அண்ணாமலையோடு அவர் சேர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூட சில உறுதிப்படுத்தாத தகவல்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் அவர் அண்ணாமலையுடன் இணைந்து அவர் கட்சி பணியாற்றி போட்டியிட போகின்றாரா, அல்லது புது கட்சி ஏதேனும் இயக்கமாக அல்லது சேவை செய்யக்கூடிய ஒரு இயக்கமாக ஏதேனும் ஒரு அமைப்பை ஏதேனும் தொடங்க போகின்றாரா, அல்லது எதுவுமே வேண்டாம், நான் தொடர்ந்து சினிமாவில் தான் பயணிக்க போகின்றேன் என்று அவர் அறிவிக்க போகின்றாரா? இந்த 4 வாய்ப்பு தான் இருக்கின்றது அவர் முன்னால். ஒன்று, அவர் தாவேகாவில் இணைந்து திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலோ அல்லது வேறு ஏதேனும் தொகுதி இடைத்தேர்தலோ போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஒன்று. இரண்டாவது, அண்ணாமலையோடு இணைந்து அவர் அடுத்தடுத்த அரசியல் பயணத்தை அவர் தொடரலாம், அதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. 2. மூன்றாவது, அவர் புது கட்சியாகவோ அல்லது ஒரு அமைப்பாகவோ தொடங்கி அதை அவர் மக்கள் சேவை அமைப்பாகவோ இது போன்று ஏதேனும் ஒரு அமைப்பாக தொடங்கி அதை செயல்படுத்தலாம், அது கட்சியாக பிறகு கூட மாற்றலாம். 3. 4வது, எந்த ஒரு அமைப்பும் எந்த கட்சியும் வேண்டாம், நான் சினிமாவில் தொடர்ந்து பணியாற்றப் போகிறேன், நான் தனிப்பட்ட முறையில் செய்து வரக்கூடிய சமூக சேவை பணிகள் அதோடு சேர்ந்து சினிமா அதையே நான் தொடர்ந்து செய்ய போகிறேன் என்று அறிவிக்கப் போகிறார் என்று 4 வாய்ப்புகள் இருக்கின்றது. 4 வாய்ப்புகளில் எதை அறிவிக்கப் போகின்றார் அது நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை
என்று காலை 10 மணி அளவில் அந்த அறிவிப்பின் மூலமாக உறுதியாக தெரிய வரும் ஷர்மிளா.